துயர் பகர்வோம். சுந்தரம் குணசுந்தரம் பிரான்சில் காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 6ஆம் வட்டாரத்தை சேர்ந்தவரும் யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலடியை வசிப்பிடமாக கொண்டிருந்தவரும் பின்னர் புலம்பெயர்ந்து பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்தவருமான சுந்தரம் குணசுந்தரம் 28/2/2026 அன்று பிரான்சில் காலமானார். வில்டனோஸ் 95 ரூ மாசல் சம்பாவில் உள்ள மயான அறையில் அன்னாரின் பூதவுடல் வைக்கப்பட்டுள்ளது. 4ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை அஞ்சலி செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிய தரப்படும். ஈரான் போரில் பிரான்சின் இராணுவ தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன. பிரான்சின் விமானம் தாங்கி சார்ல் டி கோல் போர் கப்பல் மத்தியதரை கடலில் நிறுத்தப்படும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளார். இஸ்ரேலிய விமானப்படை ஈரான் மீதான தாக்குதல்களில் 4 நாட்களில் 4000 குண்டுகளை வீசியுள்ளது. மத்திய கிழக்கில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க பிரான்ஸ் முயற்சி மேற்கொள்கின்றது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளை அழிப்பதே தனது இலக்கென அமெரிக்கா அறிவித்துள்ளது. உலகின் வான்வெளிகள் மூடப்பட்ட இவ்வளவு பதட்டமான சூழல் முன்னெப்பொழுதும் இருந்ததில்லை என்று விமானி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அந்தமாசே வணிக நிலையங்களில் விற்கப்படும் ஒரு வகை சீஸ் பிரெஞ்சு முழுவதும் திரும்ப பெறப்படுகிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்சின் விமானம் தாங்கி சார்ல் டி கோல் போர் கப்பல் மத்தியதரை கடலில் நிறுத்தப்படும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார். ஈரான் போரில் பிரான்சின் இராணுவ தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. ஈரானில் உள்ள 2 பிரெஞ்சு இராணுவ தளங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு உள்ளாகியதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதலின் 4வது நாளில் அமெரிக்காவுடன் தொடர்புடைய இலக்குகளை வளைகுடா பகுதியில் ஈரான் தாக்கியுள்ளது. ஈரான், லெபனான் ஆகிய 2 நாடுகளையும் ஒரே நேரத்தில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி வருகின்றது. லெபனானில் புதிய இடங்களில் படைகளை நிறுத்தும் திட்டத்தையும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த நிலையில்
பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ சைப்ரஸுக்கு பிரெஞ்சு போர்க்கப்பல் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்புவதாக அறிவித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் மற்றும் பதிலடிகள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது. பிரான்சின் சார்ல் டு கோல் விமானம் தாங்கி கப்பல் இது பிரான்சின் கடற்படையின் முக்கிய போர்க்கப்பல்களில் ஒன்றாகும். இந்த கப்பல் அணுசக்தியால் இயங்கும் ஒரே ஒரு விமானம் தாங்கி கப்பல் ஆகும். இது பிரான்சின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய இராணுவ நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றுகின்றது. இந்த கப்பல் 2001ஆம் ஆண்டில் சேவைக்கு வந்தது. 42,500 தொன் எடையுடன் 261.5 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் 40 விமானங்கள் வரை நிறுத்த முடியும். இது பிரான்சின் கடற்படையின் முக்கிய சக்தியாக விளங்குகிறது. இது ஒரு போர் கப்பல், ஆனால் இது விமானங்கள் தாங்கிச் செல்லும் திறன் கொண்டது என்பதனால் சார்ல் டு கோல் விமானம் தாங்கி கப்பல் என அழைக்கப்படுகிறது. ஈரான் மீதான தாக்குதல் நடவடிக்கை 5வது நாளாக தொடர்கிறது. இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தொடங்கிய எபிக் ஃபியூரி நடவடிக்கை தொடர்ந்து வருகின்றது. ஈரானில் அதிகமான இலக்குகள் அளிக்கப்பட்டு விட்டன என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் போர் எவ்வளவு காலம் தொடரும் என்பது குறித்து தெளிவாக ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை. ஈரான் மீது இஸ்ரேல் வலிமையாக தாக்குதல்களை தொடர்கிறது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தனது குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேத்ரின் வான்ட்ரா தெரிவித்துள்ளார். பிரான்சின் விமானம் தாங்கி சார்ல் டு கோல் கப்பல் மத்தியதரை கடலில் நிறுத்தப்படும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்ததை பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் உறுதி செய்துள்ளார். இந்த நடவடிக்கைகள் மற்றும் பதிலடிகள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை ஈரான் மீதான தாக்குதல்களில் 4 நாட்களில் 4000 குண்டுகளை வீசியுள்ளது. 1600 தாக்குதல் பரப்புகளை மேற்கொண்டுள்ளது. 300 ஏவுகணை ஏவுதளங்கள் செயலிழக்க வைக்கப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் தொடர்ந்து ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் சேமிப்பு இடங்களை தாக்கி இஸ்ரேலின் பின்புற பகுதிகளில் இருந்து ஏவுகணை தாக்குதல்களை குறைக்கும் நோக்கில் இவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இதனை அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகள் மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்டு வருகின்ற தீவிர தாக்குதல் நடவடிக்கைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா இப்ப என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க, மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. மத்திய கிழக்கில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க பிரான்ஸ் முயற்சி மேற்கொள்கின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்க விரும்புவதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்திருக்கின்றார். இந்த கூட்டணியில் ராணுவ உதவியும் அடங்கும் என மேக்ரோன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை லெபனான் பிரதேசத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் ஹெஸ்புல்லா அனைத்து தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார். இந்த அறிவிப்புகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்காவின் அடுத்த கட்ட தாக்குதல் குறித்து அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பெரும் அளவிலான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இதனால் பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்துள்ளது. பஹ்ரைன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலிகள் ஒலித்து ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளை அழிப்பதே தனது இலக்கென கூறியுள்ளது. மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதும் முக்கிய நோக்கமாக உள்ளது என கூறியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் ஆட்சி மாற்றத்திற்காக முன்னெடுக்கப்படுவது அல்ல என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் ஈரானின் ஏவுகணைகளை அழிப்பதை நோக்கமாக கொண்டு அமெரிக்கா நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஈரான் மீதான தாக்குதல்களை குறைக்க அமெரிக்க ராணுவம் எந்த திட்டமும் இல்லை என்று அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு வெளியுறவுத்துறை உலகளாவிய எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. பிரிட்டன் ஈரான் மீதான தாக்குதலில் ஈடுபடவில்லை என்றும் இனிவரும் எந்த தாக்குதல்களிலும் ஈடுபடாது என்றும் அறிவித்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் போர் நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி விலைகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெறும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரான் அமெரிக்காவுடனான தனது மோதலை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து எழுத்துப்பூர்வ திட்டத்தை சமர்ப்பிக்கும் என்று அமெரிக்காவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் மற்றும் பதிலடிகள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மற்றும் குடிமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் எரிசக்தி விலைகள் உயர்வதால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு வருகின்றது. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. உலகின் வான்வெளிகள் மூடப்பட்ட இவ்வளவு பதற்றமான சூழல் முன் எப்பொழுதும் இருந்ததில்லை என்று விமானி ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் வான்வெளிகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பதற்றத்தையும் விமானிகள் மற்றும் விமான நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் விமானி சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளவில் வான்வெளி முழுவதும் மூடப்படவில்லை. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக பல நாடுகளின் வான்பரப்புகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு வழியாக செல்லும் பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, மாற்று வழிகளில் இயக்கப்படுகின்றன. இதனால் உலகளவில் விமான போக்குவரத்தில் பெரும் தாமதங்கள் மற்றும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமானங்கள் பெருமளவில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். பிரான்ஸ் அந்தமாசே வணிக நிலையங்களில் விற்கப்படுகின்ற ரெப்ளூஜான் வகை சீஸ் பிரான்ஸ் நாடு முழுவதும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்த சீஸில் ஈகோலி ஸ்டெக் என்ற ஆபத்தான பாக்டீரியா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா காய்ச்சல், வாந்தியை ஏற்படுத்தும். எனவே இந்த சீஸை சாப்பிடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர். உங்கள் வீடுகளில் இந்த சீஸ் இருந்தால் உடனடியாக அதை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகை என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.